நார்கிரிய செஞ்சங்களை பார்வையிடக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவு வெளிநாட்டில் இருக்கிறார்கள், குறிப்பா வெளிநாட்டுக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற இளம் வயசாக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள காணொலி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலியில பேசிட்டு போகல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லுவேன். ஏன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இளம் வயசாக்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக. உண்மையிலே வெளிநாட்டுக்கு வரார்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் 2-3 நோக்கம் தான். முதலாவது, குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி, தவிர்க்க முடியாத சில காரணங்களால குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். இந்த கட்டத்துல நாட்டுல போதிய வருமானம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாட்டுல ஒழுங்கான தொழில் வாய்ப்பு இல்லாததால வெளிநாட்டுக்குத்தான் போய் உழைக்க வேணும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வெளிநாட்டுல நீண்ட காலங்களை கழிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அறிமுகமான ஒரு ஆள், வயசுல மூத்தவர், ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள். அவரோட பேசிட்டு போகல நான் அவர்கிட்ட கேட்டேன், இத்தனை வருஷமா வெளிநாட்டுல இருக்கீங்க, நல்ல சம்பளத்துல இருக்கீங்க, ஏன் இங்கேயோ இல்லாட்டி நாட்டிலேயோ ஒரு பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போயிட்டு அப்படின்னு கேட்கப்பட அவர் சொன்னாரு. இவ்வளவு நாளும் நான் உழைச்சது என் குடும்பத்துக்காக, தாத்தா தங்கச்சி வீடு கட்டணும், மத்தாக்களை படிக்க வைக்கணும், அம்மா அப்பாவோட மருந்து செலவு. இப்பதான் இந்த பொறுப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரையேறி இருக்கேன், இனித்தான் எதையாவது பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. குடும்பத்துல இருக்கிற பொருளாதார நெருக்கடியால கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வர, இன்னும் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வர. வெளிநாடுன்றது ஒரு கற்பனை உலகம். அவங்க சோசியல் மீடியால வர போஸ்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்து சொன்னா அவங்க பீச்சுக்கு போறது, ஃபன் பண்றது, இந்த மோலுக்கு போறது, அந்த மோலுக்கு போறது, ஹபீபி கம் டு கத்தார், ஹபீபி கம் டு துபாய்ன்னு சொல்லி இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இதுகளை பார்த்து அவங்களே அவங்களுக்குள்ளுக்கு ஒரு கற்பனை உலகத்தை கிரியேட் பண்ணி, நானும் இப்படி வாழணும், நானும் இப்படி என்ஜாய் பண்ணணும் இப்படி சொல்லி வெளிநாட்டுக்கு வர ஒரு சிலாக்கள். உண்மைக்குமே இவங்க ஃப்ரீ விசாக்காங்க காசை கொடுத்து அங்க இங்க ஏமாந்து சீரழிஞ்சி ஏதோ இங்க இறங்கிட்டாங்கன்னு இங்க இறங்கினதுக்கு பிறகும் ரூம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, உதவி இல்லாம, இப்படி நிறைய கஷ்டப்பட்டு சீரழிஞ்சி அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு விளங்குற வெளிநாடுன்னு தான் இதான். எந்த அளவுக்கு சொன்னா ஃப்ரீ விசால இறங்கினேன்னு சொன்னா கோல் எடுத்தாலும் ஒரு மனுஷன் தூக்க மாட்டான். வேலை எடுத்ததுக்கு பிறகு அவனே கோல் எடுத்து, நீ அண்டு கோல் பண்ணியிருந்தாய் மச்சான், இன்னைக்கு போனை பார்க்க கிடைக்கல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், என்ன மச்சான் வேலை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு இருப்பான். இப்படி நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு இப்படி சீரழியதாக்களும் நிறைய பேர் இருக்கு. நான் அடிக்கடி சந்திக்கிற ஒரு படியன் 20-22 வயசு, அவருக்கு நாட்டுல என்ன வேணுமோ எல்லாமே, அம்மா டீச்சர், பாப்பாவுக்கு பெரிய கடை ஒன்று இருக்கு, அவர்கிட்ட ஒரு வேன் ஒன்று இருக்கு. அந்த வேன்ல தான் அவர் இங்க வர முதல் ஹையர்வேல ஓடி அவரோட செலவு பாட்டுகளை கவர் பண்ணிட்டு இருந்தவர். அவர் சொல்றாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் போடுற இந்த ஸ்டேட்டஸ் போஸ்டுகளை பார்த்துதான் அவருக்கு ஒரு ஆசையா வெளிநாட்டுக்கு போகணும், நம்மளுக்கு இப்படி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உமா கிட்ட போய் சொல்லிக்கிற வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி உமா சொல்லிங்க, இல்ல போவா நான் இருக்கிற மாதிரி இல்லாட்டி படிச்சுட்டு போகும். இவரை என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா கையில இருந்த வேனை கொண்ட பினான்ஸுக்கு போட்டு 10 லட்சம் ரூபாய் காசியா தான் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க இறங்கிட்டாரு. இறங்கி அதுக்கு பிறகு ரூம் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, இப்படி நல்லா கஷ்டப்பட்டு ஒரு வேலை ஒன்று இப்படியும் எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு பிறகு 4-5 மாசம் தொடரா சம்பளம் இல்லை, அதுலயும் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டாரு. அப்ப பேசிட்டு போக சொல்றாரு, எங்க அம்மா அப்பா சரி நான் போவானான்னு சொல்லி நான் கேட்காம வந்ததுக்கு பிறகுதான் யோசிக்க நீ ஏண்டா வந்தோம்னு சொல்லி, இனி வெளிநாட்டு பக்கம் கால் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன், இது எனக்கு ஒரு பாடம் சொல்லி போட்டு சொன்னாரு. நான் இங்க வராம நாட்டுல இருந்துட்டு சொன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் படாம பினான்ஸுக்கு வேலை கொண்டு வைக்காம 8-8.5 லட்சம் ரூபாய் நான் மேலதிகமா உழைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நாட்டுல எல்லா வசதியும் இருக்குன்னு சொன்னா பேசாம இந்த வெளிநாட்டு ஆசையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வரணும், இப்படி ஃபன் பண்ணணும், அப்படி போகணும், இப்படி இதாகணும்ன்றது இந்த யோசனை எல்லாத்தையும் விட்டு போட்டு பாப்பா கிட்ட தொழில் இருந்துன்னு சொன்னா அந்த தொழிலை பாரம் எடுத்து எப்படி டெவலப் பண்ணி செஞ்சுட்டு போகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா பாப்பாவோட பார்ட்னர்ஷிப்பா ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு நாட்டிலேயே டெவலப் ஆகி செட்டில் ஆகக்கூடிய ஒரு வழியை பார்த்து நாட்டிலேயே செட்டில் ஆகிட்டு அப்படியே ஓரமா குந்திருங்க. வெளிநாட்டுக்கு உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. வெளிநாடு உங்களோட வயசு, உங்களோட வாழ்க்கை, உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் மொத்தமாகவே தின்றும். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு ஆளை சந்திச்சேன், அவருக்கு இப்போ ஒரு 50 வயசு தாண்டி போகுது. அப்ப அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட முழு கல்ஃப்லயும் 25 வருஷமா இருக்காராம். 25 வருஷமா இருந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டேன். 25 வருஷமா இருந்து 2 வீடு கட்டிருக்கேன், 6 வருஷம் எக்ஸிட்ல போறேன், எக்ஸிட்ல போனதுக்கு பிறகுதான் போய் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கணும்ன்றார். வெளிநாடுன்றது நீங்க நினைக்கிற மாதிரிக்கு
வந்து ஃபன் பண்ணிட்டு இதாகிட்டு இருக்கிற அந்த அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை எடுத்தக்கூடிய ஓரமாக்கி வச்சுட்டு நாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நாட்டோடையே செட்டில் ஆகிருங்க. அதுதான் உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. அவ்வளவுதான் வெளிநாட்டில் இருக்கிற எங்களால் செல்லேலுமான ஒரு உபதேசம். வெளிநாட்டுக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இளம் வயசுல இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம நாட்கள்ல எப்படியோ வந்து வேலை எடுத்துட்டாங்கன்னு ஃப்ரீ விசாலையோ அப்படி ஒன்று வேலை எடுத்துன்னு சொன்னா வேலை எடுக்க முதல்ல இல்லாத கூட்டணிமாரெல்லாம் வேலை எடுத்த அப்புறம் சேர்ந்துருவாங்க. நல்லவன் கெட்டவன் கடப்பிடி எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்தா அவங்கள பிடிக்கல. அவங்க வாழ்ற வாழ்க்கையை வந்து வேற லெவல் வாழ்க்கை. அவங்கள பிடிக்கவே இல்லை. அப்படிதான் வாழ்ற. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிற அது மட்டும்தான் கம்பெனி. அவங்களுக்கு அந்த வேலை வெளிநாட்டுல இருந்து போகும் வரைக்கும் அந்த வேலை இருக்கு. அவங்களுக்கு திடீர்னு இவன் சொல்லிட்டான்னு சொன்னா எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை, நீ போ. இப்படி ஒரு நிலைமை வந்தேன்னு சொன்னா நம்ம அடுத்தது என்ன செய்யுது? நம்ம அதுக்குரிய வசதி அதுக்குரிய ஏற்பாடு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இதை வச்சு நம்ம ஏதாவது படிச்சு இன்னும் கொஞ்சம் மேலே போறையா? அப்படி இல்லைன்னு சொன்னா வெளிவாரியா ஏதாவது படிச்சு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள அதுக்கு நம்ம ட்ரை பண்றதுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கிறியா? இதை யோசிக்கிறதுக்கு நம்ம நாங்களுக்கு டைம் இல்லை. பெரும்பாலும் டைம் என்னத்துக்கு டைம் இருக்குன்னு சொன்னா வேலைக்கு சேர்ந்து 2-3 மாசம் போகல வந்த கடனை கூட கட்டிக்க மாட்டாங்க. யார்கிட்ட சரி போய் கிரெடிட் கார்டை வாங்கி ஒரு iPhone 13, 14, 15, 16 ஏதாவது ஒன்றை வாங்கிடுவாங்க. சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு iPhone 15 ஒன்று வாங்குறோம்னா சில நேரத்தில் நம்ம வாங்குற கலரு நம்ம வாங்குற இதை பொறுத்தோ விலை கூடலாம் குறையலாம். அண்ணளவா ஒரு 2300 இது வச்சுன்னு சொன்னாலும் நாட்டு காசு கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா. 1,80,000 ஒரு ஃபோன் பாவிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து கொடுத்து ஒரு ஃபோன் நார்மலாக ஒரு ஃபோன் வாங்கினு சொன்னாலும் கோல் தான் பேச போகிறோம், சோசியல் மீடியா கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம், மற்றது நம்மளோட தெரிஞ்சாக்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிக்க போகிறோம். இதைத்தான் நம்ம அதுலேயும் செய்ய போகிறோம். நம்மளோட கையில் 1,80,000 ஃபோன் இருக்கக்கூடிய நம்மளோட குடும்பத்தில் எத்தனையோ பேர் 2 நேரம் தின்னுட்டு தூங்குறாங்க. ஊட்ட கட்டி போட்டு கூட போடுறதுக்கு காசு இல்லாத குடும்பத்துக்குள்ளேயே படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாத நிறைய பிள்ளைகள் போத விட்டுருப்பாங்க. மாச காசு கட்டுறதுக்கு வசதி இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி கொண்டு அநியாயமா கொட்டுற ஆசை இப்படியான நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கலாமே என்று செல்றதே செலவழிக்கேன்னு செல்லல. அவங்க உழைக்கிறது அவங்க செலவழிக்காம இருக்கலாம். அதை பத்தி நான் பேசல. இப்படி செலவழிக்க முதல்ல இப்படியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் என்றுதான் சொல்றேன். அதே போல இன்னும் சிலாக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாற கூடினு சொன்னா அவங்க போற வழியே வேற. சிலாக்கள் நாட்டுல இருந்து வரக்குள்ள நல்லா தான் கொஞ்சம் சேர்ற தொழில்நுட்பம் அடிப்பாரு எல்லாம் செய்வாரு. அப்படியே காலப்போக்குள்ள அந்த பொடி மர கூட சேர்ந்தேன்னு செய்வாரு. கெட்டு போயிட்டுருவாரு. இங்க இருந்து போகக்குள்ள அவரும் ஒரு கடைப்பிலையும் இருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் நாட்டுக்கு போய் சேரும். ஒரு நாள் நான் வேலை முடிஞ்சு வரதுக்கு நல்லா சொணங்கிட்டு வரக்குள்ள சரியான பசியும் கூட. அப்போ வந்ததோடைய நான் கடைக்கு போய் என்ன டீ ஒன்றை குடிச்சிட்டு நம்ம தின்ட்டு ஒரு போறேன். அப்ப அங்க ஒரு கொடியன் வாசல் அடிய நின்றார். அப்ப எனக்கு அவர் செல்லாங்க ஆள் தாண்டியா. அப்ப நான் சும்மா போனேன்னா நாம வாங்கிட்டு தின்னுட்டு போல அப்ப இவரை தமிழால கதைக்காரு. அப்ப நான் இவர்கிட்ட கேட்டுன்னா இங்க செல்லாங்க அப்படின்னு கேட்டு பேசிட்டு அப்படி அறிமுகமாயிட்டு போகல. அப்ப ஊரு இதெல்லாம் கேட்க போல பார்த்த விஷயம்னா எங்களோட ஊருக்கு கிட்ட தூரால வரும். எங்களோட ஊர்ல நிறைய பேர் அவருக்கு தெரியும், அவரோட ஊர்ல நிறைய பேர் எனக்கு தெரியும். அப்ப இப்படி இருக்கிற டைம்ல இப்ப நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அப்ப நான் சொன்னேன் நான் போறேன், நீங்க அப்ப முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. எங்க போறீங்க வாங்க போய் பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீ எல்லா கதையும் இழுத்து போட்டு கதைச்சிட்டே அப்படி வரக்குள்ள கேட்டாரு, சிகரெட் நடிப்பு மாட்டே கேட்டாரு. நான் சொன்னேன் நான் சிகரெட் குடிக்கிறேன்ல அதெல்லாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு போகிற அவர் சொன்னார், நான் ஃபஸ்ட்டுக்கு சிகரெட் மட்டும் நம்ம குடிச்சிட்டு இருந்தேன் நாட்டில் இருக்க போல. இங்கே வந்து தான் இந்த கொடியமாவோட சேர்ந்து இந்த சாராயத்துக்கு நான் குடிக்க பழகிட்டேன். சாராயம் இன்னும் சாமானெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் பழகிட்டேன். நாட்டுக்கு போகணும், இது எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொன்னார். இப்படியும் கொஞ்சம் பேர் சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன். ஒரு நாள் ஒரு கடையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆள் கடைக்கு வராரு. கடைக்கு வந்து பஸ்ஸோட காய்ச்சிட்டு இருக்காரு. இப்படித்தான் சிகரெட்டுக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் கிட்ட போகுது அப்படின்னு பேசிக்கிற போல இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க என்னவா சொல்றீங்க, கொஞ்சம் பெருமையா சொல்றாரு, நீங்க என்னவா சொல்றீங்க, எனக்கு ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் கிட்ட போகுது அப்படின்னு. என்ன 100 ரூபாய்க்கு அவரை விட 100 ரூபாய்க்கு சிகரெட் கூடுதலை குடிக்கிறதுனா கொஞ்சம் பெருமையோட அவர் கொஞ்சம் ஆக்களையே அந்த இதில் சென்னாரோ தெரியாது சொல்றாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, 600 ரூபாய் தேவையில்லை. அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமா சிகரெட் குடிக்கிறார். சும்மா யோசிச்சு பாருங்க, 600 தேவையில்லை, நம்ம 400 வச்சு பார்த்துட்டு சொன்னாலும் 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் கூட வரும். இன்றைய கரண்ட் ரேட் படி பார்த்தோம்னா 7 லட்சம் ரூபாய்க்கு கூட வரும். சும்மா யோசிச்சு பாருங்க இந்த காசை வச்சு ஏன் இவ்வளவு நான் வெளிநாட்டில் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல மிச்சம் காலம் இருப்பாங்க, 15 வருஷம் 20 வருஷம் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நாட்டுக்கு போகலையாட்டு நாட்டுக்கு போய் என்னதான் செய்யற, கையில காசு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செலவழிச்சு சொன்னா பிரயோசனம் இல்லாம இந்த சிகரெட் சும்மா பாருங்க.
7,00,000 ரூபா 2 வருஷத்துல சிகரெட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 7,00,000 ரூபா போயிருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகா அந்த காசை பிரயோசனமா பாய்ச்சிருக்கான். ஒரு யாருக்கு சரி இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்துருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளே அதை ஒரு சேவிங்கா வச்சிருக்கோம். ஆக குறைஞ்சது பிள்ளைகளுக்கு சரி சேவிங்கா பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல சரி போட்டு வச்சிருக்கலாம். ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். இப்படியான ஆட்கள் தான் வெளிநாட்டுக்கு வந்து நீண்ட காலம் 15, 20, 25 வருஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது இப்படியான செயற்பாடுகள். இன்னும் சில கல்விக்காங்கன்னா உழைக்கிற போதான்னு சொல்லி கள்ள சாராயம். எனக்கு கொஞ்சம் அறிமுகமானால் எங்க கண்டாலும் நல்லா பேசுவாரு, எல்லாம் செய்வாரு, நல்லா இதாகுவாரு. அவர் நாட்டுக்கு போகும் வரைக்கும் தெரியாத இன்னைக்கு அவரு கள்ள சாராயம் மாறிப்பட்டு நாட்டுக்கு போறாரு. அப்ப நான் பார்த்த 2-3 நாள் ஆளை காணல. அப்ப நான் ஒரு ஆளை கண்டு கேட்டேன், என்ன ஆளை காணல அப்படின்னு கேட்டதில்ல. அதுக்கு பிறகு அவரு சொன்னாரு, அவர் இப்படித்தான் இப்படி ஒரு கேஸ்ல மாட்டுப்பட்டு அவர் இந்த நாட்டுக்கு இப்படி தேவைக்கு இல்லாத வேலை செஞ்சு கம்பெனியில கிடைக்கிற ஃபைனல் செட்டில்மெண்ட் கூட இல்லாம வாழ்க்கையை ஃபுல்லா நாசமாக்கிட்டு இருந்ததுக்கும் பலன் இல்லாம அந்த மாசம் சம்பளம் இல்லாம இப்படி அநியாயமா போய் சேர்றாக்களும் இருக்காங்க. இன்னும் சில இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹோட்டல் வழியை தெரியுது வித்தியாசமா தெரியுது. அந்த டைம்ல குரங்கும் கிளி மாதிரித்தானே தெரியுது பெரும்பாலும். இன்னும் சில ஆக்கள் இருக்காங்க ஆம்பளைகளும் வந்து பொம்பளைகளா தெரிகிற ஆட்களையும் இருக்காங்க. போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து செல்ற 150 ரூபா அநியாயம் ஆயிட்டு, 200 ரூபா அநியாயம் ஆயிட்டு, 400 அநியாயம் ஆயிட்டு. நாங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு இடத்த போயிருந்த டைம் தற்செயல எங்களுக்கு ஒரு ஆளை மீட் பண்ணோம். அவர் எங்களை விட வயசுல இலசானால் 5 வருஷமா இருக்காராங்க. இங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போனாரு. பேசிட்டு போனால இப்ப செல்றாரு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபாய்க்கு மேல அதுக்கு செலவழிக்கிறது. 10,000 ரூபாய் இன்னைக்கு பார்த்தோம்னா நாட்டு காசு எவ்வளவு? அப்ப நாட்டுல என்ன சேவிங் இருக்கீங்க? நாட்டுல ஒன்றும் இல்லையா? இப்படி செலவழிச்சுன்னு சொன்னா நாட்டுல எப்படி சேவ் பண்றது? நான் செல்ல வாரது என்னன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு வாராக்கள் எல்லாரும் இங்க வாரது உழைக்கணும்ன்றதுக்காக வேண்டியதான். ஏதாவது ஒண்ணு மிச்சம் பிடிக்கிட்டு போய் குடும்பம் குட்டியோட சந்தோஷம் அளிக்கணும். அப்படி வார இடத்துல நம்ம இந்த மாதிரி காசு அநியாயம் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு நேரத்தைக்கு நம்மளுக்கு தாரத்துக்கு ஒருத்தர் நினைக்க மாட்டோம். அப்படி இல்லாட்டி நம்ம தான் நம்மள்கிட்ட இருக்கிற நேரத்தைக்கு அதுகளை வந்து தூர நோக்கோட சிந்திச்சு நம்ம செயற்படாம அதுக்கு போற கை செய்த பட போடான்னு சொல்லிதான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். வெக்கேஷன் போற டைம்ல சிலாக்கள் அனாவசியமா செலவழிப்பாங்க. நாட்டு வெக்கேஷன் போய் அனாவசியமா செலவழிப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி இதனுடைய தொடராக இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.